வெள்ளைப்பனா வெள்ளைக்காரன் தான் நமக்கு அப்பனா. தமிழா நீ பேசுவது தமிழா. அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய். அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய். தமிழா நீ பேசுவது தமிழா அப்படின்னு பாட்டு. அது பாருங்க எத்தனை சொல்லு நம்மள அறியாமலேயே ஒவ்வொரு சொல்ல என்னது கடந்து போயிட்டு, என்னது கடந்து போயிட்டு. அப்படி இந்த தமிழ் தேன்மலையாக சுவைக்க வேண்டும் என்றால் என்னது இதை களையணும். என்ன இதை களையணும். அதற்கு நாம என்ன செய்யணும்னா சரியா அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தும். நிறைய கையெழுத்து போடுறீங்களா? எந்த மொழியில போடுறீங்க கையெழுத்து? ஆமா இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல போடுறோம். அப்புறம் வேற ஹிந்தியில போடுறியா? தமிழ்ல அழகு. சாமி நல்லா குறைச்சிக்க. நம்முடைய தாய்மொழி தமிழ் தான். இதுல மாற்றுக்கிறது ஏதாவது இருக்கு? யாருக்காச்சும் இருக்கா? இல்ல. அப்படி இருக்கிற பொழுது ஒரு மலையாளமோ ஒரு கன்னடமோ அவங்க மொழியை கொண்டாடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது உன்னுடைய கையெழுத்து எந்த மொழியில இப்ப படிவம் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாது. சரியா? நீ கையொப்பம் விடுவது எதுல இடணும்? உன்னுடைய தாய்மொழி தமிழ் தான் இருக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாத்துருப்பீங்க, நீ பேர் போடும்போது ஆங்கிலத்துல முன்னோட்டு போடுவாங்க. இன்சியல் சொல்றோம்ல முன்னோட்டு. இப்ப என்னோட அப்பா பேர் வெங்கடாசலம். நான் வீணு போட்டு தமிழ்ல நாகராஜ்னு எழுதுறேன். நாகராஜ் இப்படி எழுதுறேன். இது எல்லாரும் பயன்படுத்துறீங்களா? நிறைய நீ பத்திரிகையில அழைப்பதெல்லாம் பாருங்க, நிறைய பத்தி எழுதுறாங்க. அதுல இது ஒரு தவறு. இரண்டு மொழியில எழுதுற ஒரே ஆள் நம்பால் தான். இரண்டு மொழியில எழுதுறான் ஒரே பேர் எழுதுறாள் நம்பால் தான். ஒண்ணு ஆங்கிலம், அப்புறம் தமிழ். இப்படி மாத்தி போட. எங்க அப்பா பேர் வெங்கடாசலம், வேணும் தமிழ்ல போட்டு NAGARAJ நாகராஜ் எழுதிக்கிறேன். இப்படி கொண்டாந்து பத்திரிகை கொடுத்துறா நீங்க வாங்க சொல்லுவேன். வாங்கி போட்டு என்னங்க மாத்தி போட்டுருக்கு கேப்பே இல்லையா? அப்ப அதை மாத்தினா கேட்கிறேன், இதை மாத்திர என்ன பண்ற? நீ கேட்கல. என்ன காரணம்? பழகி போச்சு. என்ன காரணம்? பழகி. அதனால தயவு செய்து ஆங்கிலத்தில் எழுதுறியா ஆங்கிலத்திலே எழுது. தமிழ்ல எழுதுறியா என்ன பண்ணுங்க முழுமையாக பண்ணுங்க தமிழ் ஒட்டிலே எழுதுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் இருக்கும். ரா அப்படிங்கிறது ஆறு போடுவாங்க. ஆறு போடணும். அது ரான் போட மாட்டாங்க. என்ன போட்டாங்க? ஆறு தானே வருது. அதை தமிழ் போட்டோம் நம்மளால. அது பேர் ஒளி குறிப்புன்னு சொல்லுவோம். ஒளி பெயர்ப்பு சொல்லுங்க. ஒளி பெயர்ப்புன்னு சொல்லுவோம். அந்த ஒளி பெயர்ப்பு நமக்கு வேண்டாம். சரியா? நம்ம மொழி பெயர்ப்பு தான் அதான் சரியா தமிழா இருக்கும். சரி? அப்படி நீங்க அந்த தமிழோடு நீங்க பின்னி பிணைய வேண்டும் என்றால் நீங்க தமிழ் என்ன பண்ணணும்? சுவாசிக்கணும். சொல்லுங்க. சுவாசிக்கணும். அப்புறம் நேசிக்கணும். என்ன பண்ணணும்? நேசிக்கணும். சரிங்களா? அதனால உங்களுடைய அன்றாட வாழ்க்கை இப்ப நம்ம சொன்னதுக்கு SR தான் சொன்னீங்க. சரி, SR அப்படிங்கிறது நம்ம தேவையில்லை. சரியா? ஐயாங்கிற சொல்லுறது அழகான சொல், தமிழ் சொல்லு இருக்கு. அப்படி நீங்க அதை நீங்க சேர்த்தீங்கன்னா தான் சரியா வரும். நீங்க வகுப்பறையெல்லாம் பாருங்க, நீங்க நிறைய குழந்தைங்க உட்காந்து இருக்காங்க. பாரதாசன் சொல்லுவாரு, குழந்தைகளை சொல்லும் போது மெல்லன அதிர்ந்த மின்னல், மெல்லன அதிர்ந்த மின்னல். உங்களுடைய சிறப்பு பத்தி சொல்ற மெல்லன அதிர்ந்த மின்னல் சொல்லுவாங்க. அப்படி மின்னல் குட்டிகளாட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்க வகுப்புல எல்லாம் நீங்க 6ஆவது போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பாட்டு பாடுறோம், நடனம் ஆடுறோம், அதே வாங்கடா அப்படின்னு குப்பு நல்லா வந்து தொப்பு கொடுக்குறாங்க. எல்லாரும் எடுத்துருவோம் 6ஆவதுல. அதே பசங்க 7ஆவது போனதுக்கு அப்புறம் தம்பி கொஞ்சம் முன்னாடி வாங்கப்பா ஒரு பாட்டு பாடலாம்ப்பா அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்க, பாதி பேர் வருவான், பாதி பேர் அங்க இருப்பான், ஓரளவு கொஞ்சம் வருவான், வந்து திருப்பி ஓடிடுவான். 8ஆவதுல அப்படின்னா அந்த பாதி என்ன ஆயிடும்? கால் வாசி குறைஞ்சது. பொண்ணு கூட வெளியே வர மாட்டாங்க. அப்படியே பாதி வரும், 2 பேர் வருவான், பிடிச்சி நம்ம இழுக்கணும். அப்படி இருக்கும். 9ஆவது கூப்பிடுவோம், அம்மா வாங்கம்மா கொஞ்சம் ஒரு நடனம் ஆடிட்டு போலாம் வாங்கம்மா, தம்பி வாப்பா அப்படின்னா அப்படிப்பா மூளை நட்டு நான் வரணுமா அப்படின்னு கேட்கற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அந்த 6ஆவது குழந்தைகளை பார்த்தா ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. சரியா? நான் ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஒரு பாட்டு மட்டும் ஒரு ஆடிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். 4:10 ஆயிடுச்சு. ஆமா, அதனால ஒரு சின்ன ஒரு பாடலை முடிச்சுக்கலாம். 6ஆவது குழந்தைங்க மட்டும் அப்படி முன்னாடி வாங்க, நான் கீழே வந்துடுறேன். ஒரே நிமிஷம், நான் சொன்னதுக்கு அப்புறம் வந்துருங்க. ஒரு மிகச்சிறப்பானது ஒரு வர்றோம். சொல்லுங்க. சந்தேகமா? வரீங்களா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஒரு மொழியை சார் வந்து எதிர்த்தா சார் பர்மனெண்டா போயிடும்னு சொன்னீங்க சார். அதுக்கு வந்து சார் இந்தியால இருந்து வேற மொழி பேசினா சார் ஒதுக்கிடுவாங்களீங்க சார்? இல்ல இல்ல சார் அந்த மாதிரி இல்ல அப்படி ஒண்ணு இல்ல, பரவாயில்ல. அவனோட சிந்தனைக்கு எல்லாம் இது பண்றான். அதுக்கு அழகா தம்பியோட அப்படி இல்ல அழகு தம்பி ஒண்ணு இல்ல. கவனி, அதாவது கவனிப்பா, நான் சொன்னா நமக்கு வந்து பெரிய மாவு பிடிக்கும், சித்தப்பாவை பிடிக்கும், சித்தி பிடிக்கும், மாமா எல்லாம் பிடிக்கும், உறவுக்காரங்க தான். நம்ம அது இல்ல, நாம கொண்டாட வேண்டியது யாருன்னு சொல்றோம்? யார் சொல்றோம்? ஆமா, நம்முடைய தாய்மொழியை நேசிக்கணும், சுவாசிக்கணும். எல்லா மொழியும் பண்ணணும், நேசிக்கணும். எல்லா உலகத்தில் இருக்கிற அனைத்து மொழியும் நீ கற்றுக்க, தவறில். சரியா? அந்தந்த மொழியை அந்தந்த மொழியில் பேசுங்கன்னு கதை மகிழ்ச்சிப்படுத்து, சந்தோஷப்படுத்துங்கிறதா விஷயம். அழகா சொன்னேன். புரிஞ்சதுங்க? நம்ம கொண்டாடுறோம், அம்மாவை கொண்டாடுறோம், அப்பாவை கொண்டாடுறோம். அதுக்காக நம்ம என்ன சொந்தக்காரங்களை நம்ம வெட்டிய விட்டுறோம்? அப்படி கிடையாது.
எல்லா மொழியும் என்று நாம் நேசிக்கணும், சுவாசிக்கணும், அதை மாற்றிக்கிறதே இல்லை. சரிங்களா? அதே நம்ம மொழியில் இருக்கிற இடர்பாடுகளை கலைந்து அதை மொழியை என்னது இரு வழியாக நீங்க பயன்படுத்தணும். நீங்க இப்படி யோசிங்க. இப்ப நம்ம கண்ணாடி போடுறோம். எப்ப போடுறோம் கண்ணாடி? எப்ப போடுறோம் கண்ணாடி? எப்ப போடுறோம்? ஆமா ஆமா, வந்தா கூட சில பேர் போட்டுக்கிறாங்க. இந்த கண்ணுக்கு ஏதோ ஒரு இடையூறு வந்தா தான் நம்ம என்ன பண்றோம்? கண்ணாடியை எடுத்து மாற்றோம். அப்படிதானே? அப்ப அந்த கண்கள் போன்றதுதான் நம்முடைய தாய்மொழி, அந்த கண்ணாடி போன்றதுதான் பிறமொழி. புரிஞ்சுதா? அப்போ எந்த இடத்துல உனக்கு தேவைப்படுகிறதோ அந்த இடத்துல நீ என்ன அதை பயன்படுத்தணும். இல்லாத போது என்னுடைய தாய்மொழியை நீ என்ன மகிழ்ச்சிப்படுத்தும். புரியுதா காசமே? அவ்வளவு அழகு, அழகா சொன்னா தம்பி, மிக சிறப்பு. அப்படி இந்த தாய்மொழி நம்ம தமிழ் மொழி அது தேன்மலையாக இருக்கிறதுக்கு நமக்கு கிடைச்ச வரம் தான் சொல்லணும். நமக்கு இருக்கு தேன்மலையா தான் இருக்குது. அந்த தேன்மலையை சுவைப்பது யார்? அதை நீங்க சுவைச்சுட்டே இருக்கலாம். அது ஒரு கடல் ஆளிதான். நீங்க போயிட்டே இருக்கு, நீங்க என்ன வேணா படிச்சுட்டே இருக்கலாம். படிக்க படிக்க அது இன்பம் தான். அப்படி அந்த இன்பத்தை நீங்க கொடுக்கணுங்கிறதான் பாரதாஸ் சொல்வார், செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே அப்படிங்கிறதான். நன்னிலை உனக்கெனில், ஆமா உனக்கு நல்ல நிலைனா இது, அது எனக்கும் நல்ல நிலைதாங்கிறான். நான் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் என்னது தமிழ் மணந்து வேக வேண்டும் தான் சத்தியானந்தர் சொல்றார். அப்படி தமிழோடு உறவாடுகிற இந்த கூட்டத்தில் நானும் ஒரு மலை துளியாய் இங்க வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பிச்சு ரொம்ப மகிழ்ச்சி. ஆறாவது குழந்தைங்க மட்டும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆறாவது நடனம் ஆடுற குழந்தைகளை வாங்க. சரி பாருங்க, என்னை பார்த்துட்டு சரியா? தெரியுதா? முன்னாடி வாங்க. கொசு தெரியுமா? கொசு தெரியுமா? கொசு தெரியுமா? தம்பி கொசு தெரியுமாப்பா? தெரியாதா? டேய் வாங்கடா. சரி கை வச்சுங்க. வச்சுங்க. பாருங்க. கொசுவாரே கொசுவாரே எங்க வந்தீங்க? பாருங்க. கொசுவாரே கொசுவாரே எங்க வந்தீங்க? நான் கொண்டு வந்த நோயெல்லாம் பரப்ப வந்தேங்க. 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 என்னென்ன நோயெல்லாம் பரப்ப வந்தீங்க? என்னென்ன நோயெல்லாம் பரப்ப வந்தீங்க? என்னென்ன நோயெல்லாம் பரப்ப வந்தீங்க? என்னென்ன நோயெல்லாம் பரப்ப வந்தீங்க? யானைக்கால், யானைக்கால், மலேரியா, மலேரியா, டெங்கு காய்ச்சலுங்க. யானைக்கால், மலேரியா, டெங்கு காய்ச்சலுங்க. யானைக்கால், மலேரியா, டெங்கு காய்ச்சலுங்க. மலேரியா வந்து காய்ச்சல் ரொம்ப ஆகி போச்சு. அப்புறம் மெதுவா அப்படியே யானைக்கால், மலேரியா, மலேரியா, டெங்கு காய்ச்சலுங்க. நல்லாச்சு. யானைக்கால், மலேரியா, டெங்கு காய்ச்சலுங்க. யானைக்கால், மலேரியா, டெங்கு காய்ச்சலுங்க. யானைக்கால், மலேரியா, டெங்கு காய்ச்சலுங்க. யானைக்கால், மலேரியா, டெங்கு காய்ச்சலுங்க. பொதுமக்களே பொதுமக்களே கொஞ்சம் நில்லுங்க. பொதுமக்களே பொதுமக்களே கொஞ்சம் நில்லுங்க. நான் சொல்ல போற அறிவுரையை நல்லா கேளுங்க. நான் சொல்ல போற அறிவுரையை நல்லா கேளுங்க. தேங்கியுள்ள நீரையெல்லாம் படிய விடுங்க. தேங்கியுள்ள நீரையெல்லாம் படிய விடுங்க. தேவையில்லா குப்பையெல்லாம் மக்க செய்யுங்க. தேவையில்லா குப்பையெல்லாம் மக்க செய்யுங்க. தேங்கியுள்ள நீரையெல்லாம் படிய விடுங்க. தேங்கியுள்ள நீரையெல்லாம் படிய விடுங்க. தேவையில்லா குப்பையெல்லாம் மக்க செய்யுங்க. தேவையில்லா குப்பையெல்லாம் மக்க செய்யுங்க. சரியா? சரி. அதனால அன்பு செல்வர்களே, மாணவர்களே, நீங்க தான் அடுத்த தலைமுறை நோக்கி பயணப்படுகிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. துடுப்பதி அரசு மேல்நிலைப் பள்ளியில வந்து ஒரு சிறப்பானது ஒரு தமிழ் குரல் விழாவிற்கு என்னை அழைத்து பெருமைப்படுத்திய இந்த பள்ளிக்கும் தலைமையாசிரியர் ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் காயத்ரி தேவி அம்மா, ரஜினி ஐயா மற்றும் மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழே உயிரே வணக்கம். சொல்லுங்க. தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தேனுக்கும் செந்தமிழே நீதான் கனி, நான் தான் கிளி, வேறு என்ன வேண்டும் இனி? தேனுக்கும் செந்தமிழே நீதான் கனி, நான் தான் கிளி,
வேறு என்ன வேண்டும் இனி? நீதான் தேன்மலை, நான் தான் தேனி, வேறு என்ன வேண்டும் இனி? நன்றி, வணக்கம். நன்றி. தமிழ் எனும் தேன்மலை என்ற தலைப்பில் தேன்மலையாய் நகைச்சுவையாய் பல ஓமை கூறி உறக்க தமிழ் சுவை கூறி எதிர்காலத்தில் தமிழோடு வாழ கற்றுக் கொடுத்த ஐயா அவர்களுக்கு துடுப்பதி பள்ளியின் சார்பாக பல கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். உங்களின் தமிழ் பணிக்கு எங்களின் வணக்கமும் வாழ்த்துக்களும். தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது நம் மரபு, நம் அடையாளம், நம் உயிர். ஆம், தமிழின் பெருமை போற்றும் தமிழ்கூடல் விழாவில் பரிசு பெற்ற சகோதர சகோதரிகளுக்கு பரிசு வழங்கல் நிகழ்வு. 6 மற்றும் 8 பிரிவுகளில் கதை எழுதல் போட்டிக்கு பரிசினை வழங்கி சிறப்பிக்க தலைமையாசிரியர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வகுப்பு ஆ பிரிவு. 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு. இரண்டாம் இடம் வா இந்துஷா 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு. 3ஆம் இடம் கு ஜமுனா ஸ்ரீ 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு. சகோதரி ரிஷ்வானா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழும்போது வருவோருக்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம் என்றார் கவிஞர் கண்ணதாசன். இவரே இன்பத்தையே பங்கு வைத்தால் புன்னகை சொல்வது நன்றி என்றும் கூறுகிறார். எங்கள் செவிகளில் இன்பத்தமிழ் தேனை ஊற்றி முகங்களில் புன்னகையை பூக்கச் செய்த சிறப்பு விருந்தினர் வளையபாளையம் அரசு உயர்நிலை பள்ளி பட்டதாரி தமிழாசிரியர் திரு வே நாகராஜ் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் தமிழ்கூடல் விழாவின் சார்பாகவும் உலகெழுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவை தலைமையேற்று நடத்தி கொடுத்த நம் பள்ளி தலைமையாசிரியர் ஐயா அவர்களுக்கும் போட்டிகளை நடத்தி வெற்றி பெற்ற மாணவர்களை தேர்வு செய்த தமிழாசிரியர்களுக்கும் இவ்விழா சிறப்பாக நடைபெற உதவிய ஆசிரியர்களுக்கும் தமிழ்கூடல் விழாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பு செய்த இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதுவரையிலும் அமைதி காத்து கருத்தை செவிமடுத்து அமர்ந்திருக்கும் என்னுடன் பயிலும் சகோதர சகோதரிகளுக்கும் தமிழ்கூடல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேமலர் தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்வோம். வாழ்க தமிழ்மொழி, வாழ்க நாட்டுப்பற்று.